அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடு பழனி. திருவாவினன்குடி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, இப்படி பல்வேறு ஸ்தலங்கள் இருந்தாலும் பழனிக்கென்று ஒரு தனி சக்தி. ஏன் பழனிக்கு இந்த சக்தி? முருகப்பெருமான் முதலில் பூலோகத்தில் மயில் வாகனத்தில் வந்து இறங்கிய இடம்தான் பழனி. சரி, பழனியில் எங்கு வந்து இறங்கினார்? அதுதான் பிரம்ம தீர்த்தம். பழனியின் வடக்கே இருக்கும் இந்த பிரம்ம தீர்த்தத்தில் தான் முருகப்பெருமான் முதலில் பழனியில் வந்து இறங்கி அமர்ந்த இடம். அவரை சமாதானம் படுத்துவதற்காக பெரியா உடையார் கோயிலில் தற்பொழுது இருக்கும் இடத்தில் பழனியில் பார்வதியும் சிவனும் வந்து இறங்கினார்கள். அப்படி வந்து இறங்கிய அவர்கள் பார்வதியை முருகன் தங்கியிருக்கும் பிரம்ம தீர்த்தத்திற்கு அனுப்பி சமாதானம் பேசினார் சிவபெருமான். இதையடுத்து பார்வதி தேவி பழனியிலேயே தங்கி அங்கே பெரிய நாயகிய அம்மனாக பக்தர்களுக்கு தரிசனம் செய்தார். இப்படி தரிசனம் செய்த பெரிய நாயகி பார்வதி தேவி முருகனுக்கு காவல் தெய்வமாக ஸ்ரீ மாரியம்மனை அமர்த்தினார். இப்படி மூன்று தெய்வங்கள் பழனியின் அடிவாரத்தில் இருக்கும் ஆவினன்குடி குழந்தை வேலர், இவர்தான் மூன்றாவது படை வீடு. அதன் பின்பு பழனி மலையின் உச்சியில் போகர் சித்தரால் முருகப்பெருமானுக்கு சிலை வடித்து அங்கே பூஜைகள் நடைபெற்றன. இதுதான் திரு ஆவினன்குடி கோயில். பக்தர்கள் தரிசனத்திற்காக குழந்தை வேலரை தரிசனம் செய்ய வரும் இடம். இந்த கோயில் பழனியின் மூன்றாவது படை வீடு என்றாலும் வடக்கு பகுதியில் பிரம்ம தீர்த்தம் மிகவும் பிரபலம். பிரம்ம தீர்த்தம் என்றால் என்ன? முருகப்பெருமானை சமாதானம் செய்ய முப்பெரும் தேவர்களும் ரிஷிகளும், ஏன் முப்பெரு மூர்த்திகளும் மும்மூர்த்திகளும் வந்து இறங்கிய இடம்தான் பிரம்ம தீர்த்தம். இதோ இந்த தீர்த்தத்தின் வரலாறை நாம் சுருக்கமாக காண்போம். கொடும் செயலை செய்த அந்தனர் ஒருவரை காலில் விலங்குகள் அடித்து தின்ற பின் அதன் எலும்பை தூக்கி வந்த பருந்து ஒன்று இந்த பிரம்ம தீர்த்தத்தில் அந்த எலும்பை நழுவ விட்டது. இங்கு நழுவிட்ட எலும்பு உடனே கர்மவினை தீர்ந்து புனிதமடைந்து மோட்சமடைந்தார் அந்தனர். கழுகின் மீது பற்ற தண்ணீர் துளியால் கழுகும் மோட்சமடைந்ததாக தல வரலாறு. இங்கேதான் பாருங்கள், மும்மூர்த்திகளும் தங்களது சொந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கும் காட்சி. இங்கே ரிஷிகள், தேவர்கள், சித்தர்கள் வந்து அமர்ந்து முருகனை சமாதானப்படுத்தியதாக தல வரலாறு. இப்படி மிக சக்தி வாய்ந்த பிரம்ம தீர்த்தம் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே அனுமதி. இங்கு சித்தர்களை பாருங்கள். உடல் மனித உடலாகவும் தலை விலங்கு அமைப்பிலும் முருகப்பெருமானின் தண்டாயுதபாணி கோலத்தையும் இங்கு காணலாம். பிரம்மா, விஷ்ணு, மகாவிஷ்ணு, சிவபெருமான் இவர்கள் இங்கு குடியிருக்கிறார்கள். இப்படி முப்பெரும் தேவர்களும் மும்மூர்த்திகளும் ரிஷிகளும் வந்தமர்ந்த இடம்தான் பிரம்ம தீர்த்தம். இதோ மயில் வாகனத்தில் மகாவிஷ்ணு. இப்படி பல்வேறு சக்திமிக்க இந்த பிரம்மன் அமர்ந்த இடம்தான் முருகனை சமாதானப்படுத்த மும்மூர்த்திகளே இறங்கி வந்த இடம்தான் பிரம்ம தீர்த்தம். மிகவும் சக்தி வாய்ந்த இந்த பிரம்ம தீர்த்தத்தில் சித்தர்கள் பல்வேறு வடிவத்தில் இருப்பது நமக்கு பிரமிப்பாக இருக்கிறது. சப்த கன்னிகள் சித்தர்கள் என்று வடிவத்தில் காணலாம். இதோ நந்தி தேவர் சிவனுக்கு எதிரே அமர்ந்திருக்கும் காட்சி. எத்தனை துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் விலகி ஓடிவிடும். இங்கு வந்து தரிசனம் செய்பவர்களுக்கு அனைத்து கர்ம வினைகளும் தீரும் என்பது தல வரலாறு. இப்படி சக்திமிக்க இடத்தை யாருக்கு தரிசனம் செய்ய கொடுத்து வைக்கும் என்பது பெரிய ஆச்சரியம்தான். மிகப்பெரிய பாவங்களை செய்தவர்களின் பாவங்கள்
கடக்கும் நிலையில் இங்கு தானாகவே வந்து தரிசனம் செய்து விடுவார்கள். அவர்களை அழைத்து வந்துவிடும் இந்த பிரம்ம தீர்த்தம் என்பது பொது விதி. இங்கு சித்தர்கள் மனித உருவத்தில் விலங்கு தலையுடனும், விலங்கு உடல் அமைப்பில் மனித தலையுடன் இருக்கும் காட்சியை இதுவரை வேறு எங்கும் உலகில் நீங்கள் கண்டிருக்க முடியாது. சில ஆங்கில படங்களில் இது போன்ற காட்சிகள் அமைக்கப்பட்ட போது நமக்கு ஆச்சரியமாக இருந்த நிலையில், கிட்டத்தட்ட பல்லாயிரம் வருடங்களுக்கு முன் இது போன்ற சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் காட்சியை இந்த பிரம்ம தீர்த்தத்தில் மட்டும்தான் நாம் பார்க்க முடியும். இங்கே தண்டாயுதபாணியாக முருகப்பெருமான் இருக்கும் சிலைகளும் உண்டு. இப்படி அதிசயமிக்க பிரம்ம தீர்த்தம் பழனியின் வடபகுதியில் இடும்பன்குடிலுக்குள் செல்லும் வழியில் இருக்கிறது. பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே பூஜை செய்ய பக்தர்களுக்கு அனுமதி. இப்படி பாதுகாக்கப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடம்தான் பழனியில் இருக்கும் பிரம்ம தீர்த்தம். முருகப்பெருமான் முதன் முதலாக தன் தாய் தந்தையிடம் கோவித்துக் கொண்டு வந்து இறங்கிய ஸ்தலம் பிரம்ம தீர்த்தம். இதோ வாருங்கள், எப்படி ரிஷிகள் இப்படி பல்வேறு கோலங்களில் காட்சி தரும் காட்சியை நீங்கள் காணலாம். விலங்கு உருவம் மனித தலை, மனித உடம்பு விலங்கு தலை, இப்படி ரிஷிகள் காண்பது மிகப்பெரிய புண்ணியம். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் ரிஷிகள் இன்னமும் வாழ்வதாகவும், அங்கே இருக்கும் வெள்ளை மீன்கள் சித்தர்களாக காட்சி தருவதாகவும் தலம். இதோ அந்த வெள்ளை மீனை நீங்கள் தற்பொழுது பார்க்கலாம். எப்பொழுதாவது வெளியே வரும் வெள்ளை மீன். இது சித்தர்களின் சித்து விளையாட்டு என்றும், இந்த வெள்ளை மீன் சித்தர்கள் தான் இப்படி உருவில் மாறி இருக்கிறார்கள் என்பது அப்பகுதி மக்கள், மெய்யன்பர்கள், பக்தர்களின் கருத்து. இப்படி மேலெழும்பி எப்பொழுதாவது வரும் வெள்ளை இந்த மீனை உங்களுக்காக நாங்கள் படம் பிடித்து காட்டியிருக்கிறோம். இந்த பிரம்ம தீர்த்தத்தில் ஒரு துளி தண்ணீர் உங்கள் தலையில் உடம்பில் பட்டாலே பலாண்டு கால 7 ஜென்ம பாவங்கள் போய்விடும், தீர்ந்துவிடும் என்பது இந்த பிரம்ம தீர்த்த தலத்தின் வரலாறு. இப்படி ஏகப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க இந்த பிரம்ம தீர்த்தத்தை நீங்கள் தரிசனம் செய்வதே மிகப்பெரிய புண்ணியம். யாரும் கண்டறிய முடியாத ரகசிய இடத்தில் மிக சக்தி வாய்ந்த முருகன் ஆலயம் பிரம்ம தீர்த்தம். பிரம்ம தீர்த்தத்தை சுற்றி பிரம்மாண்டம், அதிசயம், மிக சக்தி வாய்ந்த பிரமிக்க வைக்கும் விதத்தில் திரு உருவங்கள், கோயில்கள், சிலைகள். இப்படி நீங்கள் பழனிக்கு சென்றால் இந்த பிரம்ம தீர்த்தத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். பழனிக்கு செல்லும் முன் நீங்கள் முதலில் வழிபாடு செய்ய வேண்டிய இடம் பெரியா உடையார் கோயில். சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும். இங்கு பெண் தெய்வங்களே கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது. அது பின் பெரிய நாயகி அம்மன், அவளை தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பின் காவல் தெய்வமான மாரியம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். அதன் பின்புதான் திரு ஆவணன்குடி வந்து குழந்தை வேலரை தரிசனம் செய்ய வேண்டும். இப்படி குழந்தை வேலரை தரிசனம் செய்த பிறகு நீங்கள் பழனிமலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும் என்பது ஐதீகம். இந்த முறையில் தாய், தந்தை, வளர்ப்பு தாய் மற்றும் குழந்தை வேலரை நீங்கள் தரிசனம் செய்து முருகப்பெருமானின் அருளை முழுமையாக பெற இந்த வழிமுறைகள் இதோ பாருங்கள். சித்தர்கள் சிலை தலை விலங்கு வடிவில் 6 கைகளுடன் இருக்கும் சித்தர்கள், உடம்போ மனித உடம்பு. இதோ இதே போன்ற பல்வேறு அதிசயத்தக்க காண முதலாக காணக்கூடிய வகைகள் சிலைகளை இங்கே காணலாம். இதோ சித்தர்கள் உடம்பு பாருங்கள். கீழே ஒரு உருவம், மேலே தலை மற்றும் விலங்கு உருவத்தில் காணப்படும் சித்தர்கள் படம். இப்படி ஏகப்பட்ட சிலைகள் இங்கு பொதிந்திருக்கின்றன. 6 படை 6 தலையுடன் முருகப்பெருமானும் தண்டாயுதபாணியும் இங்கு நீங்கள் காணலாம். மகாவிஷ்ணு, பிரம்மன், சிவபெருமான் மூவரும் இங்கு வந்து தங்கியிருந்து முருகப்பெருமானை சமாதானப்படுத்தியதாக வரலாறு. இதுதான் பிரம்ம தீர்த்தம்.
பழனியின் சக்தி மிக்க ஒரு இடம், யாரும் அறியாத இடம். உங்களுக்கு பிராப்தம் இருந்தால்தான் இந்த இடத்தில் உங்கள் காலடி பட முடியும். இல்லை என்றால் அதற்கான வாய்ப்பே இல்லை என்பது ஐதீகம்.